ஈரானுக்கு எதிரான போரை ஏன் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அமெரிக்கா கிட்ட இல்லை. அதை நிரூபிக்கிற வகையில் ஒரு வீடியோ இருக்கு, அதை இப்ப பாருங்க. இந்த வீடியோல பேசிட்டு இருக்கிறவர் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியோ. Somebody asked me a question and said, "Did we go in because of Israel?" And I said, "You asked me that follow up," and I said, "No. I told you this had to happen anyway. We knew that there was going to be an Israeli action. We knew that that would precipitate an attack against American forces, and we knew that if we didn't preemptively go after them before they launched those attacks, we would suffer higher casualties." நேத்து நடந்த பிரஸ் மீட்ல மார்க் ரூபியோ என்ன பேசினாரு? இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்படி தாக்குதல் நடத்தினா ஈரான் பதிலுக்கு அமெரிக்காவுடைய படைத்தளங்களையும் குறி வச்சு சேர்த்து தாக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இஸ்ரேலோட சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நேத்து பேசினார். அதாவது ஈரானால அமெரிக்காவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இஸ்ரேல் தான் அமெரிக்காவை இந்த போருக்குள்ள இழுத்தது அப்படிங்கிறது தான் ரூபியோ நேத்து பேசினதனுடைய அர்த்தம். ஆனா இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுறாரு, அதுவும் அதே ரிப்போர்ட்டர்கிட்டயே பேசுறாரு. நான் நேற்று அப்படி சொல்லவே இல்லை, ஈரான் கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருந்துச்சு, அதனாலதான் நாங்க இந்த போருக்குள்ள வந்தோம் அப்படின்னு பழைய பொய்யவே திரும்பவும் பேசிட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்ல, அமெரிக்காவில் இன்னும் நிறைய பேர் மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். அது போக மிடில் ஈஸ்ட்ல தாக்குதல் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எந்தெந்த நாடுகள்ல என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது டிகோட் பை வெங்கட். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல ஒரு காம்பாட் ஆபரேஷனை தொடங்கி இருக்கிறதாக பிப்ரவரி 28, 2026 சனிக்கிழமை வீடியோ மெசேஜ் மூலமாக உலகத்துக்கு அறிவிச்சாரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் அந்த வீடியோல என்ன சொன்னார் அப்படிங்கறதை நீங்களே பாருங்க. Finally, to the great proud people of Iran, I say tonight that the hour of your freedom is at hand. Stay sheltered, don't leave your home. It's very dangerous outside. Bombs will be dropping everywhere. When we are finished, take over your government. It will be yours to take. This will be probably your only chance for generations. For many years, you have asked for America's help, but you never got it. No president was willing to do what I am willing to do tonight. அவர் வெளியிட்ட அந்த வீடியோல குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். ஈரான் மக்களே, இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. ஈரான்ல இருக்கிற ஆட்சியை நாங்க விரட்டி அடிக்க போறோம். அதுக்கப்புறமாக ஆட்சி உங்க கைக்கு தான் வரும். நீங்க அதை சரியா பயன்படுத்திக்கங்க. இது உங்களுடைய சுதந்திரத்துக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலையும் பேசினாரு. தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியா மூலமாகவும் பதிவு பண்ணாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வாங்க. அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னுடைய செக்ரட்டரி பீட் ஹெக்ஸெத் அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. This mission was not and has not been about regime change. The president authorized a precision operation to neutralize the threats to our national interests posed by the Iranian nuclear program and the collective self-defense of our troops and our ally Israel. ஈரான் மேல தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்றதுக்கான தாக்குதல் இல்லை அப்படின்னு செக்ரட்டரி ஆஃப் வார் பீட் ஹெக்ஸெத் சொல்றார். ட்ரம்ப் சொல்றது உண்மையா, பீட் ஹெக்ஸெத் சொல்றது உண்மையா? ஏன் இவங்களுக்குள்ள இவ்வளவு குழப்பம்? ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த போரை தொடங்குறதுக்கான சரியான நோக்கமே இல்லை, சரியான தேவையும் இல்லை. இன்னொரு வீடியோவை பாருங்க. இதுல டொனால்ட் ட்ரம்ப் ஜெர்மனுடைய சான்சலர் மெர்ஸோட உட்காந்து ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு. அதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுல என்ன கேட்கிறாங்க? வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவாக நீங்க ஈரானுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அடுத்ததாக யாரை நீங்க ஆட்சியில உட்கார வைக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாருங்க. I guess the worst case would be we do this and then somebody takes over who's as bad as the previous person, right? That could happen. We don't want that to happen. That would probably be the worst. You go through this and then in 5 years you realize you put somebody in who was no better. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இந்த ஆட்சியை வீழ்த்தினதுக்கு பிறகு வேற யாராவது அந்த ஆட்சிக்கு வருவாங்க, அவங்களும் இதை விட மோசமாக இருப்பாங்க. நாங்களே யாரையாவது சூஸ் பண்ணி அங்க ஆட்சியில உட்கார வச்சாலும் 5 வருஷம் கழிச்சு அவங்க தப்பானவங்க அப்படின்னு தெரியறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நாங்க யாரையெல்லாம் அந்த இடத்துல உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோமோ அவங்க யாருமே உயிரோட இல்ல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஈரான் மேல ஏன் போர் தொடங்கணும், அதுல என்ன இலக்கு அப்படிங்கிறதே அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் கிளாரிட்டியே இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா இது அவங்களுடைய போர் கிடையாது. அவங்களுக்கு உண்மையாகவே ஈரானால ஆபத்து இருக்கு அப்படின்னா அந்த ஆபத்தை அழிக்கிறதுக்கான வேலைகள்ல தெளிவாக அவங்க இறங்கியிருப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அமெரிக்கனுடைய உயர்மட்டத்துல இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் மாறி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரியா ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஆள் இல்லை அப்படின்னு ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இருக்கிற ஆட்சிகிட்டேயே எப்படி பேச்சுவார்த்தை மூலமாக தங்களுக்கு வேண்டியதை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் அமெரிக்க அரசாங்கம் போகணும்.
அதை நோக்கிய அந்த பேச்சுவார்த்தையிலும் நல்ல முன்னேற்றம் கிடைச்சது. ஈரானும் அவங்க சொன்ன டிமாண்ட்ஸ்க்கு எல்லாம் ஓகே சொன்னாங்க. அதை தாண்டியும் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் விருப்பப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அமெரிக்கா இந்த போருக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தமாகுது. இதையெல்லாம் நான் சொல்லல, அமெரிக்காவினுடைய எம்பிக்களே சொல்றாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், சிஏஏ அப்படிங்கிற அவங்களுடைய உளவுத்துறை, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியோ, இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய நாடாளுமன்ற எம்பிகளுக்கு ரகசியமான ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ல இந்த போரை ஏன் தொடங்கணும், இதில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க. அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்த சில எம்பிக்கள், நாங்கள் உள்ள நடந்ததை முழுமையாக பேச முடியாது, ஆனால் அதுல இருந்து எங்களுக்கு கிடைச்ச சாராம்சம் என்ன அப்படிங்கிறத மட்டும் இங்க சொல்றோம் அப்படின்னு பொது வெளியில பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்க. And while I can't reveal everything that was said in the briefing, here are my key takeaways. Number one, there is no intelligence that suggests that Iran was planning an attack against the United States. Number two, the administration does not have any plan for what is going to happen to Iran after the war is over. Iran is a country of 90 million people with an armed forces that number nearly 1 million. The biggest question I hear from Rhode Islanders is why are we in yet another Middle Eastern war? And unfortunately, the Trump administration is still not giving members of Congress or the American people any answers. அதாவது அமெரிக்காவுக்கு ஈரான் கிட்ட இருந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை. சரி, போருக்குள்ள போயிட்டீங்க, ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்களா, இல்ல ஈரான் மேல எதுக்கு இந்த போரை தொடுத்திருக்கீங்க, உங்களுடைய கடைசி இலக்கு என்ன, இந்த போருக்கு பிறகு ஈரான்ல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு எந்த விதமான தெளிவான இலக்குகளும் அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. மூணாவது, எதுக்காக திரும்பவும் மிடில் ஈஸ்ட்ல போய் ஒரு போர்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணமே இல்லாம இந்த போரை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாருமே பதிவு பண்ணது. இத்தனைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில ஈரான் என்ன சொன்னாங்க, நாங்க யுரேனியம் ஸ்டாக் பையில 0 ஆக்கிடுறோம், இதுக்கு முன்னாடியும் எங்களுக்கு அணு ஆயுதம் தயாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, இனிமேலும் நாங்க அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நாங்க யுரேனியமை 0 ஆக்கிடுறோம் அப்படின்னு டிமாண்டுக்கு ஓகே எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அப்போ தேவையே இல்லாம ஒரு போரை உருவாக்கி இதுவரைக்கும் 800க்கும் மேற்பட்டவங்க இந்த போர்ல உயிரிழக்க வச்சிருக்காங்க. காரணம், இஸ்ரேல் இந்த போரை விரும்பினாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன் இது இஸ்ரேலுடைய போர், இஸ்ரேலுக்கு ஈரான் மேல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக டிகோ நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஒரு வீடியோ மூலமாக பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையினுடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். அது சரிங்க, நீங்க டெய்லி ஈரான் வார் பத்தி வீடியோ போடுறீங்க, அது எல்லாம் அமெரிக்காவினுடைய தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுறதாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து மட்டும்தான் இப்படி மாத்தி மாத்தி கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தெளிவான பதில் இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கல. ஈரான் தரப்புல இருந்து தகவல்கள் அளவா தான் வருது. அந்த அளவான தகவலும் எல்லா தரப்புல இருந்தும் ஒரே மாதிரியான தகவலா தான் வந்துகிட்டு இருக்கே தவிர இந்த மாத்தி மாத்தி பேசுறது அப்படிங்கிறது ஈரான் தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கல. அதனாலதான் அமெரிக்காவினுடைய இந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி ஒரு முக்கியமான செய்தி அமெரிக்காவினுடைய சர்வதேச ஊடகமான ராய்ட்டர்ஸ்ல வெளியாகி இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான்ல இருக்கிற குர்திஸ்தான் சார்ந்த குர்து படைகள், குர்து ஆயுத குழுக்கள், அவங்க அமெரிக்காவுடைய உளவுத்துறையான CIA-ஓட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் CIA தான் அந்த குர்துகளை அணுகி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ராய்ட்டர்ஸ் நியூஸ்ல பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஈரான்ல இருந்து அரசாங்கத்தினுடைய தொல்லையினால ஜெர்மனில போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற ஈரானுடைய மூத்த பத்திரிகையாளர் ரெசா தெலேபி நம்ம கிட்ட பேசியிருந்தாரு. அவர் சொல்லும் போது ஈரான்ல ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஜனநாயக முறைப்படி மக்களாலேயே நடந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் புகுந்து ஆட்சி மாற்றம் செய்யறோம் அப்படின்னு உள்ள வந்தாங்க அப்படின்னா அது ஈரானுக்குள்ள சிவில் வாரை உண்டாக்கிடும். ஈரானுக்குள்ள பல ஆயுத குழுக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சியில ஆயுதத்தை தூக்குவாங்க. அது ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி ஈராக், ஆப்கானிஸ்தான், சிரியா, லிபியான்னு 10-15 வருஷங்கள் அந்த நாடெல்லாம் சீரழிஞ்சு போச்சோ அந்த நிலைமை ஈரானுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. அதை நம்ம தெளிவாக டிகோட் நிகழ்ச்சியிலேயே ஒரு வீடியோவாக பதிவிட்டிருந்தோம். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இந்த போர்னுடைய மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அன்னைக்கு ரெசா தெலேபி நம்ம கிட்ட சொன்னது மாதிரி தான் இந்த போர் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அலி கமேனியை வீழ்த்திட்டாங்க, ஆனா ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஈரான்ல ஆட்சி கவிழ்ப்பை அவ்வளவு ஈஸியாக செய்யவே முடியல. இன்ஃபேக்ட் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஈரானால எவ்வளவு தூரம் இந்த போரை தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட எவ்வளவு ஆயுதம் இருக்கு, எவ்வளவு ஏவுகணைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியாத விஷயமா இருக்கு.
அப்படி இருக்கும்போது ஈரான் தங்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தி ஏவுகணைகளாக வீசிக்கிட்டே இருக்காங்க. கல்ஃப் ஸ்டேட்ஸ்லையும் சரி, இஸ்ரேல் மேலேயும் சரி, அமெரிக்காவுடைய ராணுவ படைத்தளங்கள் மேலேயும் சரி தாக்குதலை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் பார்க்குறாங்கன்னா, இது ஒரு சூசைட் அட்டாக் மாதிரி தான். நீ என்னுடைய ஆட்சி கவிழ போகுது, என்னவோ நடந்துட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான, எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் ஈரான் இந்த அளவுக்கு முழு மூச்சுல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கிறாங்க. அந்த கணிப்புல கொஞ்சம் நியாயமும் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு UAE உலகத்திலேயே மிக சேஃபஸ்டான பிளேஸ் அப்படின்னு நினைச்சா அந்த UAE மேல தொடர்ந்து ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் UAE அரசாங்கம், UAE ராணுவம் அந்த ஏவுகணைகளை, ட்ரோன்களை எல்லாம் தடுத்து அழிச்சிட்டு இருந்தாலும் அது ஏற்படுத்துற சேதம் பொருள் சேதமாக இல்லை, பொருளாதார சேதமாக மிகப்பெரிய அளவில் இருக்கு. அங்க வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, பங்குச்சந்தையை மூடியிருக்காங்க, விமான நிலையம் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. UAE ரொம்ப குட்டியான நாடு இருந்தாலும் அங்கதான் மிகப்பெரிய அளவில் கேபிட்டல் மூலதனம் வந்து சேர்ந்திருக்கு. ஒரு பிசினஸுக்கான குளோபல் ஹப்பாகவே UAE மாறி இருக்கிற தருணத்துல இப்படி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது UAE மீதான அந்த பிம்பத்தையே உலகத்துக்கு வேற மாதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ணுது. உலகத்துல சேஃபஸ்டான பிளேஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உணர்த்துது. இது எவ்வளவு பெரிய டேமேஜ்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஈரானை அவ்வளவு ஈஸியாக அமெரிக்காவால வீழ்த்த முடியல. அவங்கள ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப்பே தன்னுடைய வாயால சொல்லியிருக்காரு. அவர் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு அப்படிங்கிறத பத்தி நேத்தைய டீகோட் வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஒருவேளை நீங்க அதை பார்க்கலன்னா அந்த வீடியோவும் பாருங்க. அந்த வீடியோனுடைய லிங்கையும் நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். சரி, அப்போ ஈரானை வீழ்த்துறதுக்கு என்ன வழி? ஒரு பக்கம் ஆயுதங்களால தாக்குதல் நடத்துறாங்க, அது காலம் நீண்டுகிட்டே போகுது, எவ்வளவு நாள் நடக்கும் அப்படிங்கிறத அமெரிக்காவிலேயே கணிக்க முடியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஈரானை வீழ்த்துறதுக்கு வேற சில சதி வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு தான் அமெரிக்காவுடைய இந்த உளவுப்படையான CIA சில விஷயங்களை செய்யறதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. குர்த் அப்படிங்கிறது ஈரான், ஈராக், சிரியா இந்த நாடுகளினுடைய மேற்கு வடமேற்கு எல்லைகள்ல வாழ்ற ஒரு இனக்குழு. இந்த இனக்குழுக்கள் இந்த நாடுகள்ல பெரும்பாலும் மைனாரிட்டிஸாக வாழ்ந்துகிட்டு வராங்க. இவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு அரசியல் இயக்கங்களும் இருக்கு, ஆயுத குழுக்களும் இருக்கு. அப்படி ஈரான், ஈராக் எல்லையில் இருக்கிற குர்து ஆயுத குழுக்களோட தான் CIA இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா ஈரானுடைய மேற்கு பகுதியை எப்படி தாக்குறது, அதுக்கான உங்களுடைய ஐடியாஸ் சொல்லுங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க. பதிலுக்கு குர்து படைகளும் நாங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் எங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு CIA கிட்ட கேட்டதாகவும், அதை செய்யறதுக்கு ஆயுதங்களும் நிதி உதவியும் கேட்டதாகவும் ராய்ட்டர்ஸினுடைய அந்த செய்தி பதிவு செய்யுது. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் அமெரிக்கா, மூணாவதா நாட்டுக்குள்ளேயே இன்னொரு ஆயுத குழு பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக ஆயுதம் தூக்குனாங்க அப்படின்னா மும்முனை தாக்குதலை ஈரானுடைய பாதுகாப்பு படைகள் எதிர்கொள்ள வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். அது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் சமாளிக்கிறதுல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படி ஈரானை வீக் பண்ணி இந்த பக்கம் நம்ம ராணுவ ரீதியில ஒரு வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய திட்டமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தினுடைய செய்தி மூலமாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சில விஷயங்களை கணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவாலேயும் இஸ்ரேலாலேயும் சரி வான்வெளி தாக்குதல் நடத்தலாம். ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் வார்ஃபேரு வான்வெளி தாக்குதலால தான் நிரம்பப்பட்டிருக்கு. நீங்க ஏவுகணைகள், ட்ரோன்கள், ஃபைட்டர் ஜெட்கள் மூலமாக தான் இந்த போர் இவ்வளவு நாளாக நடந்துகிட்டே இருக்கு. யாருமே இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்குள்ள போகவே இல்லை. அப்படி தரை வழியாக போகணும் அப்படின்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கா ஈராக்லையும் சரி, ஆப்கானிஸ்தான்லையும் சரி, இல்லை மற்ற நாடுகளையும் சரி நல்லாவே உணர்ந்திருக்காங்க. அதனால அவங்க கிரவுண்ட் லெவல் இன்வேஷனை மேற்கொள்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதையும் தாண்டி அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் தரை மார்க்கமாக ஈரானுக்குள்ள போனாங்க அப்படின்னா அவங்க அங்க என்ன சர்ப்ரைஸை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதனால அது கடைசி ஆப்ஷனாக தான் வச்சிருப்பாங்க. அந்த கடைசி ஆப்ஷனையும் அவங்க செயல்படுத்தாம குர்து படைகள் போன்ற உள்நாட்டில் இருக்கிற மற்ற ஆயுத குழுக்களை தூண்டி விடுறதன் மூலமாகவும் அவங்க இதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த முயற்சியாகவும் CIA இந்த பேச்சுவார்த்தையை நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற வகையில லெபனான்ல இருந்து ஹெஸ்புல்லா ஆயுத குழுக்கள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே இஸ்ரேல் லெபனான் மேல, ஹெஸ்புல்லா மேல தாக்குதலை தீவிரப்படுத்தினாங்க. அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஹெஸ்புல்லாவும் பதிலுக்கு இஸ்ரேல் மேல தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இப்போ இஸ்ரேல் லெபனான்குள்ள தரைமார்க்கமாக ஒரு இன்வேஷனை மேற்கொள்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் எல்லாம் வந்திருக்கு. அந்த எல்லையில இஸ்ரேலினுடைய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அங்கிருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. லெபனான்குள்ளேயும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈரானோட, இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாவோடையும் இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, தாக்குதல் அப்படின்னு வரும்போது
எல்லா பக்கமும் கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் 600 பேருக்கு மேல ஈரான்ல மட்டுமே உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஒரு பிரைமரி ஸ்கூல் மேல ஏவுகணை விழுந்ததுல 150க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பெண் குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த இறுதிச் சடங்கு எல்லாமே ஒரே இடத்துல நடத்தப்பட்டுச்சு. அந்த காட்சியை பார்க்கவே அவ்வளவு தூரம் மனசு வலிக்குது. கத்தார்ல இருக்கிற அமெரிக்காவுடைய தாட் அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்செப்டார், அதாவது ஏவுகணைகளை தடுத்து வீழ்த்துற அந்த அமைப்பு ஈரானால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு ரேடாரை அடிச்சு நொறுக்குனாங்க. இப்ப ரெண்டாவதாக இன்னொரு ரேடாரையும் அழிச்சிருக்காங்க அப்படின்னு அங்க இருந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஈரான் ஒரு ஏவுகணை ஏவிட்டாங்க அப்படின்னா உடனடியாக இஸ்ரேலுக்கு அங்க தகவல் தெரிஞ்சிருது. அங்க ஏர் சைரன்ஸ் ஒலிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க அதை எப்படி செய்யறாங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த ரேடார்கள் மூலமாக தான் அந்த ரேடார்கள் உடனடியாக அவங்களுக்கு தகவலை சொல்லிடுது. அப்போ ஈரான் முதல்ல அந்த ரேடார்ஸ் அழிப்போம் அப்படின்னு தான் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இந்த ரேடார்ஸ் மேல எல்லாம் தாக்கி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரானுடைய கடற்படை மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதாகவும் பல கப்பல்களை மூழ்கடிச்சிருக்கிறதாகவும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ஈரானுடைய ஃபைட்டர் ஜெட்களை வீழ்த்தி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் யுஏஇயை தற்காக்கிறதுக்காக தங்களுடைய ரஃபேல் போர் விமானங்களை அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில மட்டும் ஈரான் 40 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி ஏவினதாகவும் அதுல பாதி தகர்க்கப்பட்டதாகவும் மீதி இஸ்ரேல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினதாகவும் அங்கிருந்து வர தகவல்கள் சொல்லுது. இது போக தொடர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த குறுகிய கடல் பகுதியை ஈரான் முடக்கி வச்சிருக்காங்க, தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இதனால அந்த பக்கமாக எந்த கப்பலும் போக முடியல. இந்த கடல் பகுதி வழியாக தான் உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெய் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு, குறிப்பா இந்தியா போன்ற நாடுகளுக்கு. இதனால தொடர்ந்து கச்சா எண்ணெயினுடைய டிமாண்ட் அதிகமாகி இருக்கிறதுனால விலையும் அதிகமாகிட்டே போகுது. தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி அப்டேட்ஸை நம்மளுடைய டிகோட் நிகழ்ச்சியில பாருங்க. அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.